மக்களே, எல்லாரும் உங்கள் பேரண்ட்ஸை வர சொல்லிட்டீங்களா? வர சொல்லிட்டோம் டீச்சர். மக்களே, எல்லாரும் ஸ்டாஃப் ரூம் வெளியே வரிசையாக நில்லுங்க. உங்கள் பேரண்ட்ஸ் வந்த உடனே ஒவ்வொரு சப்ஜெக்ட் டீச்சர்கிட்டையும் போய் பேப்பரை வாங்கி பார்த்துட்டு சைன் பண்ணிவிட்டு போக சொல்லுங்கள். சரி, சியானா மக்களே, வாங்க நம்ம டீச்சரை போய் பார்த்து பேப்பரில் சைன் பண்ணிட்டு வருவோம். சியானா, நீ சரியான ஆள். உங்கள் அம்மா நீ ஏசவே இல்லை. பரவாயில்ல, நீ கொடுத்து வச்ச ஆள். ஆமாம், பின்ன நான் 100க்கு 100 வாங்கியிருக்கேன்ல. ஃபஸ்ட் ரேங்க் மேம் சொன்னாங்களே. இப்போ எங்கள் அம்மாட்ட நான் போய் சொன்னேன், அப்படியா ஃபஸ்ட்டாக ஸ்கூலுக்கு போய் ஃபஸ்ட் ரேங்க் அதுக்குள்ளே வாங்கிட்டியோ அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்படியே சியானா, அதனால தான் உங்கள் அம்மா மூஞ்சிலே இவ்வளோ சந்தோஷமாக இருக்குவாங்களோ. டீச்சர் உள்ளாரலாமா? உள்ளே வாங்கம்மா. டீச்சர், என் பையன் எப்படி படிக்கிறான்? நல்லா படிக்கிறானா? உங்கள் பையனை பற்றி குறைச்சல ஒரு வார்த்தை இல்லை. அவ்வளோ அழகாக படிப்பான். அவனை கிளாஸ் ஃபஸ்ட்டு வரணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். ஏன்னா ஒரு கொஸ்டின் கேட்டால் கூட ஒரு பிள்ளையில் ஆன்சர் பண்ணாது. நான் உங்கள் பையன் கை தூக்கி மொத்த ஆளாக ஆன்சர் பண்ணுவான். எனக்கு அவன்கிட்ட பிடிச்சதே அந்த ஒரு விஷயந்தான். அப்படியா டீச்சர்? ரொம்ப சந்தோஷமான விஷயம் டீச்சர். ரொம்ப நன்றி டீச்சர். இன்னும் மேலும் அவனை ஃபஸ்ட் ரேங்க் வர வைங்க டீச்சர். சரிம்மா, இந்த பேப்பர் தாரேன். இந்த சயின்ஸ் பேப்பரில் மட்டும் சைன் போட்டு போயிருங்க. அடுத்த சப்ஜெக்ட் டீச்சரை போய் நீங்கள் பார்க்கலாம். இந்தாங்கம்மா பேப்பர். சைன் போட்டேன் டீச்சர், இந்தாங்க. தாங்கம்மா. சரி, நாங்கள் போயிட்டு வரோம் டீச்சர். ஓகேம்மா, நீங்கள் போயிட்டு அடுத்த சப்ஜெக்ட் டீச்சர் நீங்கள் போய் பாருங்கள். ஓகே டீச்சர். சார், இங்கே என் மவன் எப்படி சார் படிக்கிறான்? நம்ம இன்னைக்கு செத்தோண்டா சாமி. அன்னைக்கு டீச்சர் இங்கிலீஷ் பேப்பரில் அந்த பாட்டு எழுதி வச்சுட்டோன்னு சொல்லி ஏசினாங்க. இங்கே சார் என்ன சொல்ல போகிறாரோ. வந்தோடனே இங்கிலீஷ் டீச்சர்கிட்ட கூட்டு வந்திருக்காங்க. ஐயோ கடவுளே, காப்பாற்றுங்க, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும். உங்கள் மவளா? எம்மா, அவளை மாதிரி ஒரு கிரியேட்டரை பார்க்கவே முடியாது. இங்கிலீஷ் பரீட்சையில் எண்ணங்களை பற்றி கேட்டா என்னமே உன்னால அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ட்ரெண்டிங்கில் ஒரு பாட்டு போயிடல, அந்த பாட்டை போய் எழுதி வச்சிருக்கா. இவெல்லாம் எங்கே முன்னேற? நம்மளுக்கு இன்னைக்கு செத்தோண்டா சாமி. எங்கள் அம்மாட்ட சார் வேற உண்மையை போட்டு எக்ஸ்ட்ரா பிட்டு பாரு உடச்சிட்டாரு எங்கள் அம்மா மண்டையில். இன்னைக்கு நான் அவ்வளோதான். நான் பெத்த மவளே, கொஞ்சம் இங்கே திரும்பினி. என்னம்மா? இட்டி, நான் உனக்கு இதுக்காண்டியாட்டி படிக்க வைக்கேன். இன்னை இப்படி உங்கள் சார் முன்னாடி வச்சு அவமானப்படுத்திட்டியாட்டி. இருட்டி, உனக்கு இன்னைக்கு இருக்கு. எம்மா என்ன விடுங்கம்மா, எனக்கு வலிக்குமா. எம்மா விடுங்க. எம்மா விடுங்கம்மா. ஏம்மா அந்த பிள்ளை போட்டு இப்படி அடிக்கீங்க? நான் என்ன அப்படி தப்பா சொல்லிட்டேன்? ஒரு பாட்டு எழுதுனா தானே சொன்னேன், அதுக்கு போய் இப்படியே உங்க பிள்ளைய அடிப்பீங்க? இல்லை சார், இவளுக்கு ஒரு 4 போடு போட்டால் தான் சரி வரும். அறிவு இருக்கா இவளுக்கு? நான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது எனக்கு தான் தெரியும். நான் எவ்வளோ காசு ஃபீஸ்லாம் கட்டி கஷ்டங்களெல்லாம் கடந்து நான் படிக்க வைக்கிறது எனக்கு தான் தெரியும். அந்த வழிலாம் இவளுக்கு கொஞ்சமாச்சும் அந்த அக்கறை இருக்கா? அவன் வாட்டுக்கு பாட்டு எழுதி வச்சிருக்கா. எப்போ பார்த்தாலும் செல்லு சார். நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, அடிக்கனாலும் செய்யுங்க, நான் ஒன்றும் கேட்க மாட்டேன். ஆனால் படிக்க மட்டும் வச்சிருங்க சார். நான் என்னம்மா பண்ண முடியும்? உங்க பிள்ளை தான் முயற்சி எடுக்கணும். நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் தான் பண்ண முடியும். அதுக்குன்னு நானே போய் எக்ஸாம் எழுத முடியுமா? அவள் தானே எழுதணும். அவளை நீங்கள் தான் கொஞ்சம் அன்பாக திருத்தி அவளை நீங்கள் படிக்க வைக்கணும். உங்கள் பொண்ணு நான் பிடிச்ச முயலுக்கு 4 காலு நிற்கா. நான் என்னம்மா செய்ய முடியும்? இன்டர்வல் போனால் வர்றது கிடையாது, லேட்டு. இல்லைன்னா ஏதாவது வெளியே பண்ணுறது, கேன்டீன் போடுறது, சுற்றுறது, இதுக்கு தான் ஸ்கூல் வரா. நான் என்ன பண்ணுறது? நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும். நீங்கள் எதுக்கு டெய்லி 500 கொடுக்கீங்க? நீங்கள் கொடுக்கறனால ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வாங்கி கொடுத்து லேட்டாக்கி அந்த பிள்ளைகளுக்கும் இவ்வளோ கெட்டு போகுது. அதனால் நீங்கள் கொஞ்சம் அந்த காசு கொடுக்கறத மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. ஆமாம் சார், இவ கேக்கா நான் கொடுக்க பார்த்தீங்களா? அதான் இவளுக்கு ரொம்ப இலக்காரம். இவளை இருங்க சார், இன்னைக்கு வீட்டுக்கு போகிறேன். இன்னும் மற்ற மேம்கிட்டலாம் நான் போய் என்ன அசிங்கப்படணும்னு தெரியலையே இவளால். சரிம்மா, இப்போ நீங்கள் போயிட்டு வாங்க.
பேப்பரில் சைன் போட்டிங்களா, நீங்கள் இப்போ கிளம்பலாம். நீங்கள் அடுத்த டீச்சரை போய் பாருங்கள். ஓகே சார். எட்டி வா. உன்னால் நான் அனுமானம்லாம் பட்டு இன்னும் நான் என்னெல்லாம் பட போகிறேன்னு தெரியலை. என் கனவுலலாம் மண்ணள்ளி போட்டுட்டியே. சி, உன்னை நான் இதுக்காக காசு கட்டி படிக்க வைக்கேன். வாட்டி. சார், என் பையன் எப்படி படிக்கிறான்? சார், என் பையன் எப்படி படிக்கிறான்? உங்கள் பையனை மூஞ்ச பார்த்தாலே எனக்கு சிரிப்பாக வருது. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? என் பையனோட மூஞ்சி அவ்வளோ கேவலமாவா இருக்கு? டேய், மூஞ்ச ஒழுங்கா வைடா. ஒழுங்காவா? நான் பண்ணதை நீங்கள் கேட்டிங்கன்னா அவ்வளோதான். சார் என் மூஞ்ச சொல்லலை, என் பேப்பரை தான் சொல்கிறாரு. அது கூட சொல்ல முடியாமல் நான் இங்கே தவச்சிட்ருக்கேன். நீங்கள் வேற மூஞ்சவே அப்படி வை இப்படி வைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் உங்கள் பையனோட மூஞ்ச சொல்லலம்மா, உங்கள் பையனோட பேப்பரை சொன்னேன். உங்கள் பையன் பேப்பரில் என்ன எழுதி வச்சுருந்தான் தெரியுமா? திருக்குறள் எழுதியவர் யாருன்னு கேட்டா நீங்கள் இப்போ ஆன்சரை உங்கள் பையன்கிட்டே கேளுங்க, அவன் என்ன ஆன்சர் எழுதுறான்னு. டேய் சொல்லுடா அந்த ஆன்சரை. வேண்டாம் சார், நீங்களே சொல்லிடுங்க. இப்போ நீ சொல்றியா இல்லை கம்பு எடுக்கட்டா? ஐயோ வேண்டாம் சார், நானே சொல்கிறேன். திருக்குறள் எழுதியவர் மலர் டீச்சர். டே, எனக்கு வர்ற கோத்தில் மூஞ்சிலே கொடுத்துருவேன். என்னடா உங்கள் கிளாஸ் டீச்சரை போய் வேறு எழுதி வச்சுருக்கேன். எம்மா மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு ஆன்சர் தெரியாதனால அப்படி எழுதி வச்சுட்டேன். ஸ்கூலில் மிஸ்ஸு போர்டில் திருக்குறள் எழுதினாங்களா, அதனால நான் மலர் டீச்சர் தான் எழுதுனாங்கன்னு நினச்சி மலர் டீச்சர்னு பேர் எழுதிட்டேம்மா. மன்னிச்சிருங்கம்மா. கேளுங்க உங்கள் பையன் என்ன சொல்கிறான்னு. திருக்குறள் எழுதியவர் யாருன்னா மலர் டீச்சரான். இதை எங்கே போய் முட்டிக்கிறதுனா? இப்படி எழுதி வச்சா இவன் எங்கே பாஸ் ஆகி, இவன் எங்கே வேலைக்கு சேர்ந்து, இவன் எந்த காலத்தில் இவன் லைஃப்பை செட்டில் பண்ணுறது? சொல்லுங்கம்மா, நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் தான் அதுக்கு ஒரு முடிவு கட்டணும். ஐயோ சார், வேற 1க்கு 2 மாட்டி விட்றாரு. ஐயோ அம்மா, என்ன காரியம் பண்ணிட்டீங்க? நான் ஒன்றும் தப்பா சொல்லலையே. நீங்கள் இப்போ எதுக்கு உங்கள் பையனை கன்னத்திலே அரைஞ்சிங்க? ஐயோ பாவம், வலிக்க போகுது. நீங்கள் முதல்ல கையெடுங்க. இல்லை சார், இவனுக்கு நான் படிக்க வச்சு இவன் அப்பா எப்படிலாம் உழைக்கிறாரு. இவனுக்கு அந்த கொஞ்சம் துளி இதாவது இருக்கா, கொஞ்சம் கவலையாச்சும் இருக்கா? இப்படி முட்டை மார்க்க இந்த இதெல்லாம் போய் எவனாவது எழுதி வைப்பானா? மலர் டீச்சர்னு போய் எழுதி வச்சிருக்கானே. இவங்க டீச்சர்கிட்ட நான் போனால் என்ன பதில் சொல்லுவேன்? சரிம்மா, இப்போ நீங்கள் டீச்சர்கிட்ட போய் பார்த்துக்கோங்க. இப்போ பேப்பரில் சைனை போட்டு போங்க. ஓகே சார், இந்தாங்க சார் சைன் போட்டேன். சரிம்மா, நீங்கள் இப்போ கிளம்புங்க. டீச்சர், என் மவன் எப்படி படிக்கிறா டீச்சர்? உங்கள் மவளை பற்றி குறை சொல்ல ஒரு வார்த்தை இல்லைம்மா. அவ்வளோ அழகான பொண்ணு, தங்கமான பொண்ணு. பெல் அடித்தா கிளாஸ்க்குள்ளே வர்றது, இந்த பழக்கம் ரொம்ப நல்ல பழக்கமா. எந்த பிள்ளைகளும் அப்படி வராது. உங்கள் மவ தான் டிசிப்ளின், ஈக்குவலன் எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருப்பாள். அவள் ஆனால் 2nd ரேங்க் வந்திருக்கா. அடுத்தவாட்டி நான் நச்சுன்னு நான் சொல்லுவேன், அவள் 1st ரேங்க் வருவாள். அவள் தான் கிளாஸ் டாப்பர். சரி டீச்சர், நாங்கள் இப்போ போயிட்டு வரோம். இந்த இருங்கம்மா, பேப்பரில் மட்டும் சைன் பண்ணிட்டு போயிருங்க. இந்தாங்க டீச்சர், சைன் பண்ணிட்டேன். ஓகேம்மா. எம்மா பார்த்தீங்களா, எங்கள் டீச்சர் என்னை பற்றி எப்படி புகழ்கிறாங்க பார்த்தீங்களா? ஆமாம்மா தெரியுது, நீ நல்லா தான் படிப்பேன்னு சொல்லிட்டு. சரி இப்போ வா, நமக்கு அடுத்த டீச்சரை போய் பார்ப்போம். பார்த்து போயிட்டு வாங்கம்மா. கனி, டீச்சர் உன்னை என்ன சொன்னாங்க? டீச்சர் என்னை பார்த்து ஒரு குறை சொல்லலை. அவ்வளோ அழகாக நான் படித்தேன், நல்லா எழுதுனேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால எங்கள் அம்மாட்ட இருந்து சப்பிச்சிட்டேன்ப்பா. என்ன ரோசி, எதுக்கு அழுவுறேன்? இல்லட்டி சாரு நல்லா 1க்கு 2 போட்டு சொல்லி கொடுத்துட்டாரு. எங்கள் அம்மாவுக்கு உச்சிக்கு ஏறிட்டு போவோம் வச்சு பொழந்துட்டாங்க. எனக்கு முதுகுலாம் வலிக்கிட்டு. உனக்கு என்ன சொன்னாங்க நவீனே? நீ தான் அன்னைக்கு மலர் டீச்சர்னு சொல்லி எழுதி வச்சிருந்தே, என்ன சொன்னாங்க? அதை ஏன் கேட்குற? டீச்சரு அந்த சாரு சரியான புல்லாத சாரு. 1க்கு 2 ரோசி சார், ரோசி பார்க்க போன சார் சொன்ன மாதிரியே 1க்கு 2 போட்டு கொடுத்து எங்கள் அம்மாவுக்கு என்னாக்கும் பல்லாருன்னு மூஞ்சிலே அடித்தாங்க பேர். எனக்கு நெஞ்சே வெடிச்சிட்டு. எங்கள் அம்மா என்னை அவ்வளோ பாசமாக வச்சுருப்பாங்க. என்னை இப்படி கடைசியில் பல்லாருன்னு அடிச்சிட்டாங்க. அப்புறம் நல்ல ஒரு மாதிரி அவர் நடிக்கிறது தெரியுமா? நான் என்ன சொல்லிட்டேன், தப்பாவா சொல்லிட்டேன்? உங்கள் பையன் இப்படி எழுதுனாதானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி என்ன நடிக்கிறாரு தெரியுமா பிரியா? ரொம்ப ரொம்ப கெட்டவர், ரொம்ப நல்லா நடிப்பார் போல. நல்லா நடிக்காரு பிரியா.
என்ன சிரிக்கிறீங்க? பல்லாரம் அடைஞ்சிட்டாங்க திமிரா? எனக்கு எனக்கு வலிக்கு நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஆமாம், நீ சொன்னது தான் அப்படி தானே நீ சொன்ன. சரி இரு. பூமாரி, அப்புறம் என்ன யார், சியானா, அப்புறம் வேறு யார்? பூமாரி, சியானா, அவங்க 2 பேரும் இன்னும் வரலையே, ஆளை காணோம். இந்த வந்துட்டேன்ப்பா. என்னை தேடிட்டு இருந்தீங்களோ? ஆமாம், உன்னை என்ன சொன்னாங்க? என்னையா? என்னையும் டீச்சர் ஒன்றுமே சொல்லலை. அப்படி புகழ்ந்தாங்க போ பிரியா. எனக்கு அப்படியே ஆச்சரியமாயிட்டு, நம்ம டீச்சரான்னு சொல்லி. ஆமாம், என்னையும் ஃபர்ஸ்ட் ரேங்கு 100 மார்க் அப்படின்னு சொல்லி சயின்ஸ் மேம் அப்படி இப்படின்னு சொல்லி புகழ்ந்துட்டாங்க. வந்துட்டேன். ஹலோ மாப்பு, இப்போ உங்களுக்கு வைக்க போகிறேன் ஆப்பு. ஐயோ வந்துட்டானா? என்ன இந்த முறை தொப்பி இல்லை? ஆமாம் சியானா, நீ சொல்கிறது கரெக்ட். இந்த முறை தொப்பி இல்லையே. அதுவா, தொப்பி கிழிஞ்சு போச்சு. டெய்லர்கிட்ட தைக்க கொடுத்துருக்கேன். அவங்க லேட் ஆகிட்டே இருக்காங்க. நான் என்னப்பா பண்ணுறது? சரி, நான் சொல்லனதை முடிச்சிடுறேன். கை இருக்கு, பிடிக்க முடியாது. கால் இருக்கு, நடக்க முடியாது. அது என்னது? என்னது? கை இருக்கு, பிடிக்க முடியாது. கால் இருக்கு, நடக்க முடியாது. அது என்னது? ஒருவேளை மரமா இருக்குமோ? மரம் மரம். தப்பு. ஆன்சர் நாற்காலி. பாய் பாய். சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்ப்போம். எல்லாரும் வீட்டுக்கு போவோமா? போவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் வந்து கமெண்ட்ஸ் பண்ணலாம். யார் பேரெலாம் நம்ம யூடியூப் சேனலில் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரெல்லாம் நீங்கள் போடலாம். நம்ம யூடியூப் சேனலில் நம்ம வந்து சேனலில் சொல்லுவோம். அப்புறம் யாருக்கு பர்த்டே, அந்த மாதிரி ஏதாவது ஆனிவர்சரி, அந்த மாதிரி இதெல்லாம் வேணுன்னா நீங்கள் போடலாம். நம்ம பேரெலாம் சொல்லணுன்னா போடலாம். அதனால் நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போடலாம். நம்ம வந்து யூடியூப்பில் சொல்லுவோம். அதனால் எல்லோரும் தயவு செஞ்சு ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள் கமெண்ட்டுக்காண்டி தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். உங்கள் பேர் சும்மானாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்லணுன்னாலும் ஹாய் சொல்லணுன்னாலும் நீங்கள் போடலாம். நாங்கள் வந்து உங்களுக்கு ஹாய் இதெல்லாம் சொல்லுவோம் உங்கள் பேர் சொல்லி. அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது என்னோட சியானா கியூட் சுபா சேனல். பாய்.